பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் என் வாழ்க்கையில் எல்லாமே வனாந்திரமா இருக்குது, என் வாழ்க்கையில் எவ்வளோ சம்பாதிச்சாலும் காசு நிற்கிறது இல்லை, எல்லா வருமானம் செலவாயிட்டே போகுதுன்னு சொல்லி பலர் அடைகள் வேண்டும்னு சொல்லுவாங்க. நிகழ்ச்சி பார்த்து உங்கள் வாழ்க்கை வனாந்திரமா இருக்குதாங்க. நான் சொல்றேன், இந்த வனாந்திரத்துல என் ஆண்டவனுக்கு வழியை உண்டாக்குறதையும். அதே மாதிரி 21 அதிகாரத்துல ஆகார் என்ற மனுஷன் வச்சு வாசிப்போம். அவ வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா தூத்திட்ட தண்ணி எல்லாம் செலவாயிடுச்சு. ஆபிரகாம் விரும்பி அனுப்பிச்சு விட்டாரு. ஆனா பைபிள் சொல்லு, அவ பேச போனத்துல அலைந்து திரிகிறா. பைபிள்ல வாசிக்கிறோம், அவ அந்த வனாந்தத்தை அழுத போது என் ஆண்டவர் வனாந்திரத்துல ஒரு நீரூற்றை உண்டாக்குனார். நிகழ்ச்சியை பார்த்து உங்களை பார்த்து ஆண்டு சொல்றாரு, வாழ்க்கை வனாந்திரம் போல இருக்குல்ல, நான் நீரூற்றை உண்டாக்குவேன். பைபிள் சொல்லுதுங்க, ஒரு வனாந்தத்துல வழியை உண்டாக்குவார். யோசித்து பாருங்க, வனாந்த வழி உண்டாகுமா? உண்டாகாது. வனாத்துல வழியை கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. ஆனா என் ஆண்டவர் வனாத்துல வழியை உண்டாக்குவார். நம்பர் 2, அவாந்திரமில்ல ஆறுகளை உண்டாக்குவேன். யோசித்து பாருங்க, அந்த எந்த ஒரு வழி தெரியாத இடத்துல கூட ஆண்டவர் என்ன செய்வான்னு சொன்னா, அவர் ஆறுகளை உண்டாக்குவார். நிகழ்ச்சியை பார்க்க உங்க வாழ்க்கை கூட அவர் வனாந்தத்துல வழியை உண்டாக்க பாரு, ஆறுகளை உண்டாக்க போறார். தைரியம் பாருங்க, கர்த்தருக்கு உதவி செய்ய போறார். God bless you.